காலையில் ஆயிடுச்சு. சோனா பறவை மீனா பறவைகிட்ட சொல்லுது, நம்ம பக்கத்தில் இருக்க காட்டுக்கு போய் பழங்களாவது தானியங்களாவது எடுத்துட்டு வந்து அம்மாவுக்கு கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணலாம், என் கூட வரியான சோனா பறவை மீனா பறவைகிட்ட கேட்குது. அதுக்கு மீனா பறவை நான் கண்டிப்பாக வரேன்ப்பான்னு சொல்லிட்டு 2 பேரும் பறந்து கொக்கு வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே இருந்த கொக்குட்ட சொல்கிறாங்க, நாங்கள் பக்கத்தில் உள்ள காட்டுக்கு போய் பழங்களாவது தானியங்களாவது எடுக்க போகிறோம், நீனும் எங்கள் கூட வரியான்னு கேட்குறாங்க. அதுக்கு கொக்கு பறவை நானும் வரேன்ப்பான்னு சொல்லி 3 பறவையும் பறந்து போய் ராணி வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே அந்த ராணி பறவைட்டையும் சொல்கிறாங்க. அதுக்கு அந்த ராணி பறவை நானும் வரேன்னு சொல்லி 4 பேரும் ஒரு வழியாக பறந்து பக்கத்து காட்டுக்கு போயிட்டாங்க. பக்கத்து காட்டில் ஒரு பெரிய மாங்காய் மரத்தை ஒன்றை பார்க்குறாங்க. அந்த மாங்காய் மரத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டு 4 பறவையும் ஸ்பீடாக பறந்து மாங்காய் மரத்துக்கு மேலே உட்காந்து மாங்காவை கொத்தி கொத்தி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. சாப்பிட்டு முடிக்கக்கூடிய நேரத்தில் அந்த மாங்காய் தோட்டக்காரன் வந்து அடிக்க ஆரம்பிக்கிறான், விரட்ட ஆரம்பிக்கிறான். அதை பார்த்துட்டு கொக்கு பறவையை தவிர சோனா பறவை, மீனா பறவை, ராணி பறவைன்னு 3 பேரும் தப்பிச்சு ஓடிட்டாங்க. ஆனால் பாவம் கொக்கு பறவை அந்த தோட்டக்காரன்ட்டையே மாட்டிக்கிச்சு. இன்னும் 3 பறவையும் தன்னுடைய காட்டுக்கே வந்துருச்சு. ஆனால் கொக்கு மாட்டி அந்த தோட்டக்காரன் கம்பை வச்சே அடிக்கிறான். இங்கே இந்த கொக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. அப்போ தன்னுடைய காட்டில் வந்த 3 பறவைகளும் ஐயோ கொக்கோட அம்மா கேட்ட நம்ம என்ன சொன்ன டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போதே சோனா பறவை சொல்லுது, இல்லைப்பா நம்ம கூட இத்தனை நாளாக உயிர் தோழியாக இருந்திருக்கா, நான் போய் அவளை காப்பாற்ற தான் போகிறேன்ட்டு யார் சொல்கிறத கேட்காம வெறுன்னு பறந்துக்கிட்டே திருப்பி அந்த காட்டுக்கே போயிடுச்சு. அந்த காட்டுக்கு போய் அந்த மாங்காய் தோட்டத்தில் பார்த்தா கொக்குவை அடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ கொக்கு ரொம்ப அழுது காயத்தோடு இருக்குது. அப்போ இந்த சோனா பறவை அந்த தோட்டத்துக்காரன்ட்ட எங்களை மன்னிச்சு விட்டுருங்க, தெரியாமல் நாங்கள் தப்பு பண்ணிட்டோன்னு கெஞ்சிட்டு இருக்கும்போதே தன்னுடைய கண்ணால் நீ தப்பிச்சு ஓடிடு கொக்கு, தப்பிச்சு ஓடிடு கொக்குன்னு சொல்லுது. அதை பார்த்துட்டு கொக்கும் தப்பிச்சு பறந்து போச்சு. ஆனால் பாவம் சோனா பறவை கடைசியில் சோனா பறவையே அந்த தோட்டங்கார்ட்ட மாற்றி அடி வாங்கியே இறந்து போச்சு. இந்த கதையில் நம்ம புரிஞ்சுக்கிறது, நம்மளுடைய உயிர் தோழினா நமக்காக உயிரை கூட கொடுப்பா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.